ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க இந்தா இப்போ வந்து சாலமீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க. இதுக்கு தேவையானது என்னென்னா உப்பு, இது வந்து மல்லிப்பொடி, இது மிளகாய்த்தூள், குழம்பு அந்த மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா சிப்போம்ல அது ஆச்சு ஃப்ரை மசாலா கொஞ்சம். நாங்கள் வந்து இப்போ 2 டைம்ஸ் மீனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொழுக்குடை போட்டால் மசாலாலாம் உள்ளே இறங்கும், அதனால நாங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கோம். இந்த முட்டையில் உள்ள அந்த வெள்ளைக்கரு இருக்கும்ல, இந்த வெள்ளை இது மாதிரியாது. பெப்பர் இருந்தால் பெப்பர் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எப்படின்னா இந்த வெள்ளை பூண்டு, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை 2 டைம்ஸ் நல்லா கழுவியாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ நம்ம இதில் வரைய வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். சால மீன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. நடு முள் தான் இருக்கும், இந்த முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இந்த வெள்ளைக்கரு சேர்க்கறதுனால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா ஆடிக்கலாம். மொறுன்னு வேணுங்கிறவங்க வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், இல்லை நம்ம லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கிடலாம். நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே செய்வோம், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். மசாலா ஃபுல்லாக பண்ண நல்லா தடவியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம மீன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பாட்டில் அதிகமாக மீன் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடலுக்கு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் பொரிச்சு கொடுக்குறது குழம்பு வச்சும் கொடுக்கலாம். பொரிச்சு வைக்கிறது எண்ணெய் வரும்ல, எப்போயாவது நாள் பொரிச்சு கொடுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்குறதுன்னு நீங்கள் தோசைகளில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயிலில் போடல, கவனமாக போடணும். நான் எண்ணெய் மேலே பிரிச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக எடுங்க. பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மசாலெல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குது. இப்போது வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் போட்டாச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குது. முட்டை போட்டனால நல்லா நம்மளுக்கு மொறுன்னு இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுருவோம், வாசனைக்காக கொத்தமல்லி தழை போட்டுருவோம். பாருங்கள், சூப்பராக சால மீன் பொரிச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே சொல்லுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூடோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.